முதல் கேள்வியே இதுதாங்க. சொல்லுங்க. அவர் பாட்டுக்கு நான் உண்டு, என் ரேசிங் உண்டு, என் குடும்பம் உண்டுன்ட்டு லைஃப் ஆஃப் ஃப்ரம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு பிடிச்சவன விடவே விடாதுன்ற மாதிரி எங்க போனாலும் பின்னாடி வந்து தலைன்னு கத்துறாங்க. அதை தாண்டி நம்ம நண்பர் வேற ரிட்டையர் ஆகுறாரு. தமிழ் சினிமாவை நம்ம தான் காப்பாற்றணும். அது படங்கள் வேற இப்போ ஒழுங்கா வரமாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரி படங்கள் நடிக்கலாம், என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. எப்படின்னா 2 வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா ரேசிங் வாழ்க்கை, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சினிமா வாழ்க்கை. ரேசிங் வாழ்க்கையில உங்களுக்கு அற்புதமான ஃபியூச்சர் இருக்குது. அந்த ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா அதுல யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து ரேஸ் போறது, உங்க காரை நீங்க ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அதுல உங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. அப்படியே நீங்க டிஸ்டர்ப் பண்ண வந்தாலுமே அப்படின்னு காமிச்சு நீங்க வந்து எல்லாரையும் வந்து வழி அனுப்பி வைக்கிறீங்கன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். 2026 கிடையாது, 3026 வந்தா கூட உங்களை வந்து யாரும் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஆனா அப்படியே இந்த பக்கம் சினிமான்னு சொல்லி ஒரு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குன்றத மறந்துடக்கூடாதுன்றதான் முதல்ல நான் சொல்லிக்க விரும்புறது. அதுலயும் எத்தனையோ டேரக்டர்ஸ் இருக்காங்க. அத்தனை டேரக்டர்ஸை விட்டுட்டு நான் சிறுத்தை கூட சேர்ந்து ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அழிவு நிச்சயம். நீங்க சொன்னீங்க நண்பர் ரிட்டையர் ஆவாரு அப்படின்னு, அதே மாதிரி நானும் சைலண்டா வந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா பல ஆமைகள் வந்து செத்து தண்ணியில மிதக்கிறத நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். அடுத்தது போலாங்க.